தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். சகல யோகமும் தரும் சனிப்பெயர்ச்சி பலன்கள். விசுவாவசு வருடம் மாசி மாதம் 22ஆம் நாள் 6/3/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலை மணி 7:56 அளவிலே பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் மீன ராசிக்கு சனி பகவான் செல்கின்றார். இது வாக்கிய கணித ரீதியான சனிப்பெயர்ச்சி. மாதிடம் கொண்டோருக்கும் மனத்திடம் இல்லாருக்கும் ஜோதிடத்தாலே வாழ்வில் சுகத்தினை ஊட்டுகின்ற சிவல்புரி சிங்காரத்தின் செந்தமிழ் வணக்கங்கள். இந்த மீனச்சனி என்னவெல்லாம் செய்யும்? பொதுவாக சனி என்பது 2 எழுத்து. அந்த 2 எழுத்து ஆட்டி வைக்கும் கோள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அது அரவணைக்கும் கோள் என்பதை நீங்கள் அனுபவத்திலே காணலாம். சனிக்கு மற்றொரு பெயர் மந்தன் என்று சொல்வார்கள். மந்தகதியிலே இயங்குவதனாலே மந்தன் என்று சொல்வார்கள். ஒரு கட்டத்திலே அது இருக்கின்ற பொழுது 2.5 ஆண்டு காலம் வாசம் செய்வாராம். இந்த மீனராசியிலே சஞ்சரிக்கும் சனி 2.5 ஆண்டு காலம் அங்கே இருக்கின்ற பொழுது இடையிலே வக்கரம் பெறுகின்றார். 3 முறை குரு பெயர்ச்சி நிகழ்கின்றது. 26/5/2026 கடகராசியிலே குரு பகவான் உச்சம் பெறுகின்றார். பிறகு 13/6/2027 சிம்ம ராசிக்கு குரு வருகின்றார். 16/11/2027 அன்று கன்னிராசியிலே குரு சஞ்சரிக்கின்றார். இதற்கு பின்னாலே 13/11/2026 அன்று ராகு கேதுக்களினுடைய பயிற்சி. பின்னோக்கி நகரும் ராகு கேதுக்கள் கடகராசியிலே கேதுவும் மகர ராசியிலே ராகுவுமாக சஞ்சரிக்கின்றார்கள். இவற்றை பொறுத்தும் சனிப்பெயர்ச்சி பலன்கள் நமக்கு இடையிடையே மாறுதல்களும் உண்டு. பொதுவாகவே சனி இருக்கும் இடம் நன்றாக இருக்கும், பார்க்கும் இடம் பலன் குறைவாக இருக்கும் என்பார்கள். இருந்தாலும் கூட மந்தன் என்று சொல்வதன் காரணமாக மந்தன் செய்வதை கூட மகேஸ்வரன் கூட செய்ய மாட்டான் என்பார்கள். ஆகையினாலே அள்ளி கொடுப்பதிலே ஆற்றல் மிக்கவன், கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுக்கும் ஆற்றல் பெற்றவன் சனி பகவான். அப்படிப்பட்ட சனி பகவானை பயிற்சி அன்றைக்கே நாம் வழிபட வேண்டும். இல்லை என்றாலும் வாய்ப்பிருக்கும் பொழுதெல்லாம் வழிபடுவது நல்லது. சந்தோஷம் தரும் சனிப்பெயர்ச்சி பலன்கள் என்றெல்லாம் நான் சொல்லுவது வழக்கம். பொதுவாக எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லது என்பதும் தீயது என்பதும் அன்னை வளர்ப்பதிலே என்று ஒரு பாடல் உண்டு. அதை போலவே கிரகங்களுக்கும் அதை நாம் ஒப்பிட்டு சொல்லலாம். எந்த கிரகமும் நல்ல கிரகம்தான் வானில் பிறக்கையிலே அது நல்லது என்பதும் தீயது என்பதும் வணங்கி மகிழையிலே என்று சொல்லலாம். அதை நாம் வணங்குகின்ற பொழுது நமக்கு வாழ்க்கை வளமாக இருக்கும். சனி என்பது தாக்கும் கிரகம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். ஆனால் அது காக்கும் கிரகமாக இருக்கின்றார். ஒரு மிகப்பெரிய கட்டிடத்தின் உச்சியில் இருந்து ஒருவர் கீழே குதிக்கின்றார் என்று சொன்னால், குதித்தவரை கீழே இருந்து தரையில் இருக்கும் ஒருவர் கையை நீட்டி பிடித்து கொண்டார் என்றால் அவர் காப்பாற்றப்பட்டார் என்று பொருள். அதுபோல சனி பிடித்து கொண்டான் என்றால் காப்பாற்றப்படுகிறான் என்று பொருள். ஆகையினாலே சனியை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை. சனி உச்சம் பெறுகின்ற இடம் நீதிமான் நியாயவானாக இருப்பதனாலே துலாம் ராசியிலே அவர் உச்சம் பெறுகின்றார். மகரம் கும்பம் அவருக்கு சொந்த வீடு. மேஷத்திலே அவர் நீச்சம் பெறுகின்றார். அப்படிப்பட்ட அந்த சனி இப்பொழுது பயிற்சியாகி மீன ராசியிலே பூரட்டாதி 4ஆம் பாதத்திலே சஞ்சரிக்கின்றார். பிறகு சில நாட்கள் அங்கு இருந்து உத்திரட்டாதிக்கு சென்று பிறகு ரேவதி சென்று தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து அவர் முடிப்பார். ஆக இப்படிப்பட்ட இந்த சனி பகவான் அவருக்கென்று சில கவசங்கள் எல்லாம் இருக்கின்றன. அந்த காலத்தில் எழுதிய கவசங்களை பார்த்தால் சனியை விலகச் சொல்லி இருக்கும். சீதை தனி ராவணனால் சிறை செய்வித்தாய், தேவர்களை சூரனால் வதை செய்வித்தாய், மாது திரௌபதி துயிலை உரிய வைத்தாய், மகேஸ்வரனை உமைவிரியும் வகை செய்வித்தாய், போதில் அயன் தாளில் தலை பூட்டுவித்தாய், புதிய எனில் அகஸ்தியனை பொருந்தச் செய்தாய், தாது சேர் மலர்மார்பா எனை தொடாதே சனீஸ்வரனை காகமீறும் தம்பிரானே என்பது பழைய பாடல். இப்பொழுது நான் புதிதாக ஒரு சனிக்கவசம் எழுதியிருக்கின்றேன். நம்முடைய சில ஆண்டுகளுக்கு முன்னாலே தந்தி பதிப்பகத்தின் வாயிலாக தந்தி புத்தகத்தில் கூட பலன்களிலே வந்தது. அப்படிப்பட்ட அந்த கவசத்திலே என்ன குறிப்பிட்டிருக்கிறேன் என்று சொன்னால், கருநிற காகம் ஏறி காசினி தன்னை காக்கும் ஒரு பெரும் கிரகமான உப்பற்ற சனியே, உந்தன் அருள் கேட்டு வணங்குகின்றேன், ஆதரித்து எம்மை காப்பாய், பொருளோடு பொன்னை எள்ளி பூவுலகில் எமக்கு தாராய், 7.5 சனியாய் வந்தும் 8 இடம் பிடித்தும் கோளாறு 4 தந்தும் கொண்டதோர் கண்டகத்தில் 7 நின்றபோதும் இன்னல்கள் தாரா வண்ணம் ஞாலத்தில் எம்மை காக்க நம்பியே தொழுகின்றேன் நான், கருப்பினில் ஆடையேற்றாய், காகத்தில் ஏறி நின்றாய், இரும்பினை உலோகமாக்கி எழுதனில் பிரிய வைத்தாய், அரும்பினில் நீலவண்ணம் அணிவித்தால் மகிழ்ச்சி கொள்வாய், பெரும்பொருள் வழங்கும் ஈசா பேரருள் தருக நீயே. அதற்கு பின்னாலே தான் மந்தனாம் காரிநீலா மணியான மகரவாசா வந்ததோர் துயரம் கேட்டு வாழ்வினை வசந்தமாக்கு, எந்த நாளான போதும் நீ இனிய நாளாக மாற்று என்று நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். பொதுவாக எந்த நாளாக இருந்தாலும் அதை இனிய நாளாக மாற்றுகின்ற ஆற்றல் சனி பகவானுக்கு உண்டு. சனிக்குரிய சிறப்பு ஸ்தலங்கள் ஏராளமாக இருக்கின்றன. நலபெருமானுக்கு நலமகாராஜாவுக்கு விலகிய இடம் திருநள்ளாறு. எனவே பிரிந்த தம்பதியர் ஒன்று சேரவும் பிரச்சனைகள் படிப்படியாக தீரவும் நாம் செல்ல வேண்டிய இடம் என்று எடுத்துக்கொண்டால் முதலிலே திருநள்ளாறு, நலனுக்கு விலகிய நள்ளாறு.
அதற்கு பின்னாலே குச்சனூர் என்று தேனிக்கு பக்கத்திலே அற்புதமான ஒரு கஷேத்திரம் இருக்கின்றது. திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனிக்குரிய ஸ்தலமாக விளங்குகின்றது. திருக்கொடியலூர் இருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக சிவகங்கை மாவட்டத்திலே திருப்பத்தூருக்கு அருகிலே இருக்கக்கூடிய கண்டரமாணிக்கத்திலிருந்து அருகாமையில் இருக்கும் ஒரு ஊர். அந்த ஊருக்கு பெயர் பெருச்சி கோயில் என்று பெயர். அங்கே வன்னி மரத்தடியிலேயே சனி பகவான் வீற்றிருக்கின்றார். வன்னி என்ற சமித்து சனிக்குரிய சமித்து தன்னுடைய சொந்த அந்த சமித்துக்குரிய மரத்துக்கு அடியிலேயே ஒற்றை சனீஸ்வரராக வீற்றிருந்து அருள் பாலித்து வருகின்றார். இப்படிப்பட்ட சனி பகவான்களுடைய ஆலயங்களுக்கெல்லாம் வாய்ப்பிருக்கும் பொழுது யோக பலம் பெற்ற நாளிலே நீங்கள் தேடிச் சென்று வழிபடலாம். அங்கு நடக்கின்ற ஹோமங்களிலே எல்லாம் நீங்கள் கடந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, அந்த சிவாலயங்களுக்கு நாம் செல்கின்ற பொழுது நாம் அங்கே சனி பகவான் சன்னதியிலே மனமுருகி பாட வேண்டுமாம். அது துதிப்பாடல்கள் பாடுகின்ற பொழுது எதிர்மறை கருத்துக்களை தவிர்த்து நேர்மறை சிந்தனை உள்ள கருத்துக்களை சேர்த்து நேர்மறை சொற்களை கொண்ட பாடல்களை படிப்பது நல்லது. பொதுவாக இப்பொழுது யார் யாருக்கெல்லாம் சனி விலகுகிறது, யார் யாருக்கெல்லாம் சனி வருகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மக்களெல்லாம் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்ற சனிப்பெயர்ச்சி இப்பொழுது வந்துவிட்ட உடனேயே எனக்கு எப்படி இருக்கிறது என்றுதான் என்னிடம் கேட்பார்கள். அது மட்டுமல்ல, எல்லா ஜோதிடர்களும் இந்த சனிப்பெயர்ச்சியை சொல்கின்ற பொழுது யாருக்கு விலகுகிறது என்பதை முதலிலே சொல்வார்கள். பொதுவாக கடகராசிக்கு இதுவரை அஷ்டமத்து சனியின் ஆதிக்கத்தில் இருந்தவர்களுக்கு இப்பொழுது அஷ்டமத்து சனி விலகுகிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டகச்சனியாக 7லே இருந்தது இப்பொழுது அஷ்டமத்து சனியாக மாறுகின்றது. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் கண்டகச்சனியாக 7ஆம் இடத்திலே வருகின்றது. மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 முழுமையாக விலகுகின்றது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி விலகுகிறது. விலகுபவர்களுக்கெல்லாம் வெற்றி கொடி பறக்கும் விதத்திலே வாழ்க்கை அமையப் போகின்றது. வருபவர்கள் அதற்காக பயப்பட வேண்டாம். இப்பொழுது கும்பராசிக்கு பாதச்சனியாக இருக்கிறது. மீன ராசிக்கு ஜென்மச்சனியாக வருகின்றது. 7.5 சனியாக யாருக்கு வருகிறது? மேஷ ராசிக்காரர்களுக்கு தொடங்குகின்றது. இப்பொழுது இருக்கும் சனிப்பெயர்ச்சி ஒரு அற்புதமான பயிற்சி. காரணம் என்ன என்றால், குரு வீட்டிலே சனி சஞ்சரிக்கின்றார். குரு என்பவர் தான் நவகிரகங்களில் நல்ல கிரகம். நவகிரகத்திலே சுபகிரகம் என்று வர்ணிக்கப்படுபவர் குரு பகவான். அவருடைய வீட்டிலே சனி வருகின்ற பொழுது, ஒரு நல்லவன் வீட்டிலே சனி வருகின்ற பொழுது அதுவும் நல்லதை செய்ய வேண்டும். எனவே சுப செலவுகளை அதிகரிக்க வைக்கும். சுபமான காரியங்கள், மங்கள நிகழ்ச்சிகள் எல்லாம் இல்லத்திலும் நடக்கும். அதே நேரத்திலே நாட்டிலும் வீட்டிலும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளை எல்லாம் இந்த சனி பகவான் கொடுக்க போகின்றார். அப்படிப்பட்ட சனி பகவான் இருக்கின்ற இடத்திலிருந்து யார் யாரையெல்லாம் பார்க்கின்றார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருகின்றார். பொதுவாக மீனராசிக்கு ஜென்மச்சனி, தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி, சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி, மேசராசிக்கோ 7.5 சனி என்று தொடங்குகிறது. அவர்களெல்லாம் வாய்ப்பிருக்கும் பொழுதெல்லாம் இந்த சனி பேச்சுக்கு பின்னாலே ஓரிரு திங்களுக்குள்ளாவது சென்று சிறப்பு ஸ்தலங்களுக்கு சென்று அவர்களுக்குரிய நாளிலே அனுகூலம் தருகின்ற நாட்களிலே வழிபடுவதும் நல்லது. அல்லது சனிக்கிழமை என்று வழிபட்டாலும் நல்லது. அதற்குரிய வஸ்திர தானம், அன்னதானம், சொர்ணதானம் எல்லாம் அளித்து வருகின்ற பொழுது மிகப்பெரிய பலன்கள் கிடைக்குமா. வாய்ப்பு இருக்கும் பொழுது இயன்றவரை அன்னதானங்களை செய்யலாம். இல்லை என்றாலும் வழிபாடு செய்யலாம். பிரச்சனைகள் அதிகம் இருக்கின்ற பொழுது அர்ச்சனைகள் செய்தாலே உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக இந்த சனியினுடைய பார்வை ரிஷபராசியிலே பதிகிறது, கன்னிராசியிலே பதிகின்றது, தனுசு ராசியிலே பதிகின்றது. 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வையாக பதிகின்றது. இப்படிப்பட்ட சனி பார்க்கின்ற பொழுது சனி இருக்குமிடம் நன்றாக இருக்கும், பார்க்கும் இடத்திற்கு பலன் குறைவாக கிடைக்கும் என்பார்கள். அதே நேரத்தில் குரு பகவான் என்று எடுத்துக்கொண்டால் குரு இருக்குமிடம் சிறப்பாக இருக்காது, ஆனால் பார்க்குமிடம் பலன் கிடைக்குமாம். குரு பார்க்க கோடியின்மை என்பார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த குரு வீட்டிலே இப்பொழுது சனி பகவான் சஞ்சரித்து 12 ராசிகளுக்கும் என்னென்னவெல்லாம் பலன் கொடுக்க போகின்றார், எப்படியெல்லாம் அவருடைய வாழ்க்கை பாதை மாறுகிறது, சீராகிறது என்பதை பற்றி நாம் இப்பொழுது அறிந்து கொள்ளலாம். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இப்பொழுது சனி 12ஆம் இடத்திற்கு வருகின்றார். விரயஸ்தானத்திலே சனி. விரயச்சனி என்றாலே நிறைய விரயங்களை கொடுத்து விடுமோ என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இருக்கும் இடம் குரு வீடு. எனவே சுப விரயமாக நீங்கள் செய்ய முன்வந்தால் வீண் விரயங்களிலிருந்து விடுபட இயலும். சனியினுடைய பார்வை 2, 6, 9 பதிகின்றது. 2 பதிவதனாலே குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். குடும்ப செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, கட்டியை வெட்டி பழுது பார்ப்பது, பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவது போன்றவற்றையெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தலாம். 6ஆம் இடத்தை பார்ப்பதனாலே உத்தியோகத்திலே நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு வரலாம். சுப பார்வையாக இருப்பதனாலே நல்ல முன்னேற்றங்கள், எதிர்பார்த்ததை காட்டும் கூடுதல் சம்பளங்கள் கிடைக்கலாம். நீங்கள் வேறு ஒரு இடத்திற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தால் அந்த இடத்தில் இதுவரை இருந்த தாமதங்கள் இப்பொழுது அகலலாம். 9ஆம் இடத்தை சனி பார்ப்பதனாலே முன்னோர் சொத்துகளில் முறையான பங்கீடுகள் கிடைக்கும். இடையிலே குரு பெயர்ச்சி
26/5/2026 4ஆம் இடத்திலே வருகின்றார். குரு உச்சம் பெறுகின்றார். உச்சம் பெற்று அவர் பார்க்கின்ற பொழுது 10ஆம் இடத்தை பார்ப்பதனாலே புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் எல்லாம் கைகூடலாம். ராகுகேது பேச்சு 13/11/2026 வருகின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பதனாலே இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையிலே ஒரு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். வீடு இடம் வாங்கும் யோகங்கள், நீண்ட நாட்களாக மனை கட்டி குடியேற முடியவில்லையே, மனையில் மங்கள ஓசை கேட்கவில்லையே என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது ஒரு அற்புதமான நேரமாக எல்லா வழிகளிலும் சனி பகவான் நன்மையை வழங்கப் போகின்றார். ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் சனி பகவானை வழிபட வேண்டும், உள்ளன்போடு துதிக்க வேண்டும். சனிக்குரிய நல்ல கவசங்களை எல்லாம் பாடி வழிபடுவது நல்லது. சிறப்பு வழிபாடாக உங்கள் ராசிநாதன் செவ்வாய் என்பதனாலே குன்றக்குடிக்கு சென்று சண்முகநாத பெருமானை வழிபட்டால் சஞ்சலங்கள் தீரும், சந்தோஷங்கள் சேரும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த சனி நல்லவன். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன். சுக்கிரனுக்கு சனி பகை கிரகம் அல்ல, நட்பு கிரகம். அது இப்பொழுது இருக்குமிடம் லாபச்சனி. எனவே லாபத்திற்கு மேல் லாபம் வரலாம். பொருளாதாரத்தில் மிகுந்த முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். எதையெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அவைகளெல்லாம் வரக்கூடிய ஒரு விதத்திலே ஒரு நன்மைகள் நடைபெறப் போகின்றது. 5ஆம் இடத்தை பார்ப்பதனாலே பிள்ளைகள் வழியிலும் உங்களுக்கு வருமானங்கள் உண்டு. படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்த பிள்ளைகளாக இருந்தால் இப்பொழுது வேலைகள் கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு வாழ்க்கை துணைக்கும் வேலை கிடைத்து அதன் மூலமும் குடும்பத்தில் ஒருவருக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் யோகமும் உங்களுக்கு உண்டு. அதே நேரத்திலே குரு பயிற்சி ஆகின்ற பொழுது குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பதனாலே சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். 26/5/2026 கடகத்திலே குரு உச்சம் பெறுகின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் எனப்படுகின்ற சகாய ஸ்தானத்திற்கு வருகின்றார். எனவே அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் குரு பகவான் பார்வைக்கு உண்டு. ராகு கேதுகளின் பேச்சியும் மிகுந்த அற்புதமான பலன்களை உங்களுக்கு வழங்கும். 3ஆம் இடத்திலே கேது வருவதனாலே முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பதிலே இருந்த சிக்கல்கள் அகலும். உடன்பிறப்புகள், இதுவரை ஒத்துவராத உடன்பிறப்புகள் இப்பொழுது குணம் ஒத்து வந்து உங்களுடன் இணைந்து பணியாற்றவும் அவர்கள் வரலாம். அற்புதமான இந்த வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ள ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானை நீங்கள் உள்ளன்போடு வழிபட வேண்டும். அது மட்டுமல்ல, வாய்ப்பு இருக்கின்ற பொழுது திருக்கடையூர் சென்று அபிராமி அம்மன் சன்னதிக்கு சென்று அபிராமி அம்மன் அமிர்தகடேஸ்வரரை வழிபட்டால் ஆனந்தமான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இப்பொழுது சனி பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார். 10ஆம் இடம் என்பது முத்தான ஸ்தானம், தொழில் ஸ்தானம். தொழில் வளம் மிகச் சிறப்பாக இருக்கும். பழைய தொழிலை பைசல் செய்துவிட்டு புதிய தொழில் தொடங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். உத்தியோகத்திலே நல்ல முன்னேற்றங்கள், உயர் பதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனால் 10ஆம் இடம் கர்மஸ்தானம். எனவே பெற்றோர்களின் உடல்நலத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். அவற்றை நீங்கள் கவனிக்க வேண்டும். பொதுவாக மருத்துவ செலவுகள் ஏற்படத்தான் செய்யும். ராசியிலேயே குரு இருக்கின்றார். பிறகு 26/5/2026 2ஆம் இடத்திலே உச்சம் பெறுகின்றார். தொழில் ஸ்தானாதிபதி உச்சம் பெறுகின்ற பொழுது தொழில் முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும். ராகுகேதுகளின் பேச்சியும் உங்களுக்கு நன்மைகளையே வழங்கப் போகின்றது. கேது 2லே வருகின்ற பொழுது ஞானத்தை விருத்திக்கும் என்பார்கள். குடும்பத்திலே உள்ள குழந்தைகளின் படிப்புக்காக நீங்கள் செலவிடும் சூழல்கள் உருவாகலாம். பொதுவாக தொழில் முன்னேற்றம், வாங்கல் கொடுக்கல்களில் சிறப்பான வாய்ப்புகள் அனைத்தும் கொடுக்கக்கூடிய விதத்திலே இந்த சனி பகவான் சஞ்சரிக்கின்றார். 10ல் இருக்கும் சனி ஒரு நிறுவனங்களில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு தலைமை பதவிகளை அது வழங்கலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த ப்ரமோஷன், அதாவது பதவி வாய்ப்புகள், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவைகள் இப்பொழுது கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. 12ஆம் இடத்தை சனி பார்ப்பதனாலே பயணங்களால் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல விதத்திலே அமைய ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதமிருந்து சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். ராசியிலேயே குரு இருப்பதனாலே சிறப்பு வழிபாடாக தஞ்சை மாவட்டத்திலே உள்ள திட்டை ராஜகுருவை வணங்குவது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இப்பொழுது அஷ்டமத்து சனி விலகிவிட்டது. எனவே அற்புதமான நேரம். அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி என்பார்கள். இதுவரை நீங்கள் பட்ட துயரங்களிலிருந்து இப்பொழுது விடுபடப் போகின்றீர்கள். பொதுவாகவே சனி விலகுகின்ற பொழுது அதற்குரிய சிறப்பு ஸ்தலங்களுக்கு திருநள்ளாருக்கு சென்று நீங்கள் வழிபடலாம். நலமகாராஜாவுக்கு விலகிய இடம் என்பதனாலே நீங்கள் அங்கு சென்றவுடனே உங்களுக்கு குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்பாக இருக்கும். இதுவரை உங்களுக்கு நடைபெறாத காரியங்கள் எல்லாம் நடத்தி வைக்க வேண்டிய பொறுப்பு சனியின் கையில் இருக்கிறது. எனவே அந்த சனி பகவானை உள்ளன்போடு வழிபாடு செய்யுங்கள். சனியின் பார்வை 3, 6, 11 ஆகிய இடங்களிலே பதிகின்றது. உத்தியோகத்திலே நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வரலாம். புதிய இடங்களிலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரும். 11ஆம் இடத்தை பார்ப்பதனாலே லாபம் குவியும். விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயதொழில் தொடங்குவது பற்றியும் நீங்கள் சிந்திப்பீர்கள். பொதுவாகவே இந்த சனி அஷ்டமத்து சனி விலகியவர்களுக்கெல்லாம் அற்புதமான நேரமாக அமையும். அதே நேரத்தில் 26/5/2026 குரு பயிற்சி நிகழவிருக்கின்றது. அந்த குரு உச்சம் பெறுகிறது உங்கள் ராசியிலே. எனவே அப்பொழுது இன்னும் நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ராகுகேது பேச்சின் விளைவாக உங்கள் ராசியிலேயே கேது வருகின்றார். ஞானகாரகன் கேது வருகின்ற பொழுது படிப்பு சம்பந்தமாக பிள்ளைகளுக்காகவோ
உங்கள் சம்பந்தப்பட்டவைகளுக்காகவோ குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ நீங்கள் எடுத்த முயற்சிகள் கைகூடும். மேல் படிப்புக்காக அயல்நாடு செல்ல வேண்டும் என்று பிள்ளைகள் நினைத்தாலும், வேலை சம்பந்தமாக நினைத்தாலும் அவைகள் கைகூடலாம். பொதுவாக இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அற்புதமான பயிற்சி. சனியை ஒவ்வொரு விளைகின்ற பொழுது நீங்கள் கும்பிடுவது மட்டுமல்ல, ஒவ்வொரு வாரமும் கூட நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்யலாம். அதற்கு பின்னாலே சிறப்பு வழிபாடாக உங்களுக்கு நங்கநல்லூரில் இருக்கக்கூடிய விஸ்வரூப ஆஞ்சநேயரை வழிபடலாம். நாமக்கல்லில் உள்ள ஆஞ்சநேயரும் விஸ்வரூப ஆஞ்சநேயர். பொதுவாக அப்படி இருக்கக்கூடிய அனுமனை நீங்கள் வழிபடுவதன் மூலம் நன்மைகளை அதிகம் வரவழைத்துக் கொள்ள இயலும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இப்பொழுது கண்டகச்சனி விலகி அஷ்டமத்து சனி ஆரம்பிக்கின்றது. அஷ்டமத்து சனி என்று சொன்னாலே நீங்கள் பயம் கொள்வீர்கள். இருந்தாலும் கூட சனி குரு வீட்டில் இருப்பதனாலே பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. அதே நேரத்தில் ஜென்மத்தில் கேதுவும் இருக்கின்றார். ராகு கேதுக்கள் பயிற்சி வரை கொஞ்சம் பொறுமையாகவும் நீங்கள் இருக்க வேண்டும். குரு பயிற்சி காலத்திலும் உங்களுக்கு குரு உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பது 13/6/2027. பொதுவாக அஷ்டமத்து சனி வந்துவிட்டாலே அலைச்சல் அதிகரிக்கும், ஆதாயம் குறைவாக இருக்கும், தடைகளும் தாமதங்களும் வந்து கொண்டே இருக்கும், தன்னம்பிக்கை குறையும். ஆனால் தன்னம்பிக்கை குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்துங்கள். சிறு தொல்லைகள் வந்தாலும் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. குருவினுடைய சனியினுடைய பார்வை 2, 5, 10 ஆகிய இடங்களில் பதிகிறது. பணியாளர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம். தொழிலிலே புதிய கூட்டாளிகளை இணைத்துக் கொள்ள முன் வருவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனக்குறைவில்லாமல் கவனச்சிதறல் இல்லாமல் பார்க்க வேண்டும். மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பொதுவாக அஷ்டமத்து சனி காலத்திலே வந்தவுடனேயும் சரி, நடுப்பங்கிலும் சரி, 3வது நிலையிலும் சரி, நீங்கள் அந்த சனி வருகின்ற பொழுதெல்லாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதம் இருந்து சனி பகவானையும் வணங்க வேண்டும், விநாயகப் பெருமானையும் வணங்க வேண்டும், அனுமனையும் வணங்க வேண்டும். வழிபாட்டின் மூலமே உங்களுக்கு முழுமையான வளர்ச்சி கிடைக்கும். அது மட்டுமல்ல, சிறப்பு வழிபாடாக திருநள்ளாறு மற்றும் குற்றாலம் சென்று வழிபடுவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கண்டகச்சனியின் ஆதிக்கம். கண்டகச்சனி என்றாலே ஏதோ செய்ய போகிறதோ என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். சில தடைகளும் தாமதங்களும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கலாம். எந்த முயற்சியும் ஒரு முறைக்கு இருமுறை செய்யக்கூடிய சூழல் உண்டு. மதிநுட்பத்தால் மகத்தான காரியங்களை செய்ய நீங்கள் நினைப்பீர்கள், ஆனால் செய்ய இயலாமல் போகலாம். அருகில் உள்ளவர்கள் உங்களுக்கு அருமையான யோசனைகளை சொல்வார்கள், ஆனால் அதை நீங்கள் நடத்த முடியாது. காரணம், மந்தன் என்று சொல்லக்கூடிய சனி உங்கள் ராசியை பார்க்கின்றார். ஆரோக்கியத்திலும் தொல்லைகள் வரலாம். இருந்தாலும் கூட உங்களுக்கு குரு பெயர்ச்சியின் விளைவாக சில நன்மைகள் விளையப் போகின்றது. சனி என்பவன் உங்கள் ராசிக்கு 5, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். அவருடைய பார்வை உங்கள் ராசியை பார்ப்பது மட்டுமல்ல, 4ஆம் இடம் 9ஆம் இடத்தையும் பார்ப்பதனாலே இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, சுப செலவுகளை அதிகம் செய்வது நல்லது. அதற்கான வருமானம் வரவில்லையே என்று கவலைப்பட வேண்டாம். குருவினுடைய ஆதிக்கத்தால் உங்களுக்கு கண்டிப்பாக வரவு உங்களுக்கு வந்து செலவாகும். 9ஆம் இடத்தை சனி பார்ப்பதனாலே பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். இன்றைக்கு குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட சொத்து இப்பொழுது அதிக விலைக்கு விற்று அதன் மூலம் வருகின்ற தொகையை கொண்டு வாங்கல் கொடுக்கல்களை ஒழுங்கு செய்து கொள்வீர்கள். ராகு கேது பேச்சு உங்களுக்கு மிகுந்த நன்மையை அளிக்கும். காரணம், ராகு 5ஆம் இடத்திலும் கேது 11ஆம் இடத்திற்கும் வரப்போகின்றார். அது 13/11/2026 லாபஸ்தானத்தில் கேது வருவதனாலே அதற்கு பின்னால் உங்களுக்கு பொருளாதாரத்தில் மிகுந்த மேம்பாடுகள் ஏற்படும். பொதுவாக ராசிநாதன் புதன் என்பதனாலே புதன்கிழமை தோறும் நீங்கள் விரதம் இருந்து பெருமாள், விஷ்ணு, இலக்குமி, அனுமன் இவர்களையெல்லாம் நீங்கள் கும்பிடுவது நல்லது. அது மட்டுமல்ல, சிறப்பு வழிபாடாக பிள்ளையார்பட்டிக்கு சென்று கற்பக விநாயகர் வழிபட வேண்டும். காரிய தடைகளை அகற்றுவது விநாயகப் பெருமான் வழிபாடு. அவருக்கு நீங்கள் அருகம்புல்லை அள்ளி அணிவித்தால் பெருகும் பொன் உங்களுக்கு கிடைக்கும். எனவே ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமையில் நீங்கள் விநாயகப் பெருமானை தொடர்ந்து வழிபட வேண்டும். வாய்ப்பு இருக்கின்ற பொழுது பிள்ளையார்பட்டி சென்று கற்பக விநாயகரை கைதொழுது நீங்கள் நம்பிக்கையோடு வழிபட்டால் தும்பிக்கையான் உங்களுக்கு துணை இருப்பான். நல்லது நடக்கும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சனி. பொதுவாக ரோகச்சனி என்பார்கள். இருந்தாலும் கூட சனி 6லே மறைவது ஒரு வழிக்கு நன்மைதான். உங்கள் ராசியில் 3ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த 3 இடங்களையும் சனி பார்க்கின்றார். சகோதர ஒற்றுமை பலப்பட போகின்றது. இதுவரை விலகி இருந்த சொந்தங்கள் இப்பொழுது விரும்பி வந்து இணைவார்கள். இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வரும். பயணங்கள் அதிகரிக்கும். தூரதேசத்தில் இருப்பவர்கள் இந்த தாய்நாடு திரும்ப முடியவில்லையே, தாய்நாட்டில் இருப்பவர்கள் வெளிநாடு செல்ல முடியவில்லையே என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது ஒரு நல்ல நேரம், ஒரு நல்ல வாய்ப்புகள் வரப்போகிறது. மறைந்த சனி உங்களுக்கு நீண்ட தனலாபத்தையும் கொடுக்கலாம். அதே நேரத்தில் குரு பயிற்சி ஆகின்ற பொழுது 26/5/2026 உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு குரு வருகின்றார். 10இல் குரு வந்தால் பதவி மாற்றங்கள் உண்டு.
என்பார்கள். எனவே இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், பதவி மாற்றங்களை எல்லாம் இந்த சனி பகவான் கொடுப்பார். கொடுக்கும் மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகவே இருக்கும் என்பதை நம்பிக்கையோடு கொள்ளுங்கள். உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு சனி பகவான் நட்பு கிரகம். எனவே நல்லதே நடைபெறும். மதிப்பு மரியாதையும் உயரும். பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறை அகலும். பூமி யோகம் உண்டு. அரைகுறையாக நின்ற பணிகள் எல்லாம் இப்பொழுது நீங்கள் செவ்வனை செய்து முடிப்பீர்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கூட கிடைக்கலாம். நீங்கள் சனி பகவானை வழிபடுவதோடு சிறப்பு வழிபாடாக வராகி அம்மனை வழிபட வேண்டும். வராகி அம்மனுக்குரிய சிறப்பு ஸ்தலங்களுக்கு சென்று நீங்கள் வழிபட்டால், பஞ்சமி திதியில் வழிபட்டால் நெஞ்சம்மகிலும் வாழ்க்கை உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அர்த்தாஷ்டம சனி விலகி பஞ்சமஸ்தானத்திற்கு சனி செல்கின்றார். பஞ்சமச்சனியால் நெஞ்சமகிழும் வாழ்க்கை அமையப் போகின்றது. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு அற்புதமான பயிற்சி, யோகமான பயிற்சி, பொருளாதாரத்திலே முன்னேற்றம் அதிகரிக்க வைக்கின்ற பயிற்சி. சனியினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 2, 7, 11 ஆகிய இடங்களிலே பதிகின்றது. அது மட்டுமல்ல, சனி இப்பொழுது இருக்கும் இடம் பஞ்சமஸ்தானம். அதாவது பஞ்சமம் என்று சொன்னாலே அது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பார்கள். பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு என்னென்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அவை அனைத்தும் இந்த 2.5 ஆண்டுகளில் கிடைக்கப் போகின்றது. முன்னோர் சொத்துகளில் முறையான பங்கீடுகள் கிடைக்கும். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். புதிய கூட்டாளிகள் வந்திருந்து தொழிலை வளப்படுத்திக் கொள்வார்கள். வளப்படுத்திக் கொள்ள அவர்கள் எடுத்த முயற்சிகளிலும் வெற்றிகள் கிடைக்கும். பொது வாழ்வில் நீங்கள் இருந்தால் புதிய பொறுப்புகளும் தலைமை பதவிகள் கூட தானாக தேடி வரலாம். அயல்நாட்டு முயற்சியிலும் ஆதாயம் கிடைக்கும். 26/5/2026 குரு பயிற்சி ஆகின்ற பொழுது குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. குருவார்க்க கோடி நன்மை என்பதனாலே குரு பயிற்சிக்கு பின்னாலே இன்னும் சிறப்பான பலன்கள். கல்யாண கனவுகள் நனவாகலாம். கடமையில் இருந்த தொய்வு அகலும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். கூட்டுத் தொழிலை தனித்தொழிலாக மாற்றலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். சொத்துக்கள் வாங்கும் யோகமும் சொந்தங்கள் பாராட்டும் விதத்தில் வாழ்க்கையும் அமையும் விதத்திலே இந்த சனி பயிற்சி அமைகின்றது. ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு மிகுந்த நற்பலன்களை வழங்கப் போகின்றது. பொதுவாக நீங்கள் சனி பகவானை சனிக்கிழமை தோறும் வழிபடுவதோடு பயிற்சி காலத்திலும் நீங்கள் சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். பெருச்சி கோயில் இந்த சிறப்பான ஸ்தலம் கன்றமாணிக்கம் அருகிலே இருக்கிறது. அதற்கு சென்று நீங்கள் வழிபட்டு வரலாம். இல்லை என்றாலும் உள்ளூரில் இருக்கும் சிவாலயங்களில் உள்ள அந்த சனி பகவானை வழிபடலாம். சிறப்பு வழிபாடாக உங்களுக்கு வைரவன்பட்டி மார்த்தாண்ட பைரவர் வீற்றிருக்கின்றார். பொதுவாக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகில் உள்ள நகர வைரவன்பட்டியில் மார்த்தாண்ட பைரவர் வீற்றிருக்கின்றார். வைரவர் வழிபாடு உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும், தளர்ச்சியை அகற்றும், செல்வ நிலையை உயர்த்தும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 4ஆம் இடத்திற்கு சனி வருகின்றார். அர்த்தாஷ்டம சனி. அஷ்டமத்து சனியில் பாதி பங்கு வலிமை உடையவர். எனவே இந்த காலத்திலே உங்களுக்கு ஆரோக்கியத்தில் தொல்லைகள் ஏற்படும். திடீரென உடல்நிலையில் குறைபாடுகள் வரலாம். இருப்பினும் தொடக்கத்திலே குரு பார்க்கின்றார். பிறகு குரு அடுத்த இடத்துக்கு அஷ்டமத்துக்கு வந்து விடுகிறார். அதற்கு பின்னாலே குரு சிம்மத்திற்கு வருகின்ற பொழுது உங்கள் ராசியை பார்ப்பார். என்ன இருந்தாலும் குரு பார்க்கின்ற காலமெல்லாம் நன்றாக இருந்தாலும் கூட பொதுவாக அர்த்தாஷ்டம சனி என்றாலே இந்த 2.5 ஆண்டு காலத்திலும் நீங்கள் நட்பு பகையாகலாம். நன்மைகளை நீங்கள் பிறருக்கு செய்தாலும் தீமையாக தெரியும். பொதுவாக கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். குணமோடு செயல்பட வேண்டும். வாங்கல் கொடுக்கல்களில் எதிரிகளை நம்பி எதுவும் செய்ய இயலவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். பொதுவாக ஆரோக்கிய தொல்லைகள் வந்தால் ஆரம்பத்திலேயே அச்சுறுத்தல் தோன்றுகின்ற பொழுதே நீங்கள் கவனித்து பார்த்து கொள்ள வேண்டும். தடைகள் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் அவர்களை தானாக விலக வைப்பது சனி பகவான் வழிபாடு. சனிக்குரிய சிறப்பு ஸ்தலங்கள் நான் சொல்லியது போல திருக்கொள்ளிக்காடு இருக்கிறது. முதல் சுற்றா 2வது சுற்றா என்று 7 சனியில் பார்ப்பது போல நீங்கள் அப்படி பார்க்க வேண்டும் என்ற அவசியமில்லை. வாய்ப்பிருக்கும் பொழுதெல்லாம் சனி பகவானை நீங்கள் வழிபடலாம். திருக்கொள்ளிக்காடு செல்லலாம், திருக்கொடியலூர் செல்லலாம், திருநள்ளாறு செல்லலாம், குற்றானூர் செல்லலாம், பெருச்சி கோயில் செல்லலாம். எங்கிருந்தாலும் சனிக்குரிய சிறப்பு ஸ்தலங்களுக்கு சென்று அதற்கு தீபமேற்றி நீங்கள் வழிபட்டால் நல்லது நடக்கும். சனியினுடைய பார்வை 6, 10 ஆகிய இடங்களிலே பதிவதனாலே தொழில் மாற்றங்கள் உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்கள் வீண்படிக்கு ஆளாகாமல் இருக்க நீங்கள் கொஞ்சம் கவனமோடு செயல்பட வேண்டும். உத்தியோகத்திலே திடீர் மாற்றங்கள் வரலாம். நினைக்க இயலாத இடமாற்றங்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிர்பந்தங்களும் வரலாம். ராகு கேது பேச்சு உங்களுக்கு அஷ்டமத்தில் கேது வருவதனாலே கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும். அந்த காலத்திலும் நீங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். பொதுவாக அர்த்தாஷ்டமச்சனி என்று சொன்னாலே கொஞ்சம் மனக்கவலைகள் அதிகரிக்கத்தான் செய்யும். இருந்தாலும் கூட குரு வீட்டில் சனி சஞ்சரிப்பதனாலே பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. சனியை வழிபட சந்தோஷங்களை நீங்கள் வரவழைத்துக் கொள்ள இயலும். குறிப்பாக உங்களுக்கு சூரியனார் கோயில் வழிபாடு சுகத்தையும் சந்தோஷத்தையும் வழங்கும்.
மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு 7.5 சனி முழுமையாக விலகிவிட்டது. எனவே நீங்கள் எல்லளவும் கவலைப்பட வேண்டியதில்லை என்ற அளவிற்கு நல்ல பலன்கள் இல்லம் தேடி வரப்போகின்றது. ஒவ்வொரு நாளும் இதுவரை நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருந்ததெல்லாம் இப்பொழுது மாறப்போகின்றது. 3ஆம் இடத்திற்கு வந்துவிட்டார். முழுமையாக 7.5 விலகிவிட்டாலே நீங்கள் தொட்டது துலங்கும், தொழில் முன்னேற்றம் ஏற்படும், ஆதாயம் அதிகரிக்கும், அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். அதனுடைய பார்வை 5, 9, 12 பதிவதனாலே இதுவரை வந்து விட்டு போன வரன்கள் இப்பொழுது முடிவாகும். பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவீர்கள். பெற்றோர்களின் பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரலாம். உங்களுக்கு 12ஆம் இடத்தையும் சனி பார்ப்பதனாலே பயணங்கள் அயல்நாடு சென்று பணிபுரிய வேண்டும், அதற்கு இன்னும் வழிவரவில்லையே என்றெல்லாம் நினைத்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப் போகின்றது. புதிய வாகனம் வாங்கி பயணிப்பீர்கள். குருப்பெயர்ச்சியின் விளைவாக மேலும் நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். குரு பார்வை உங்கள் ராசியில் பதியப் போகிறது. மே 26ஆம் தேதி கடகத்தில் செஞ்சரிக்கும் குரு உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்ப்பதனாலே அச்சமில்லாத வாழ்க்கைக்கு அடித்தளம் அமையப் போகின்றது. தொட்டது தொடங்கும். தொழில் முன்னேற்றம் மட்டுமல்ல, வருமானம் பல வழிகளிலும் வந்து பையை நிரப்பப் போகிறது. இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு நன்மை தரும் பயிற்சியாக அமைய நீங்கள் சனிக்கிழமை சனி பகவானை வழங்குவதோடு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகிலுள்ள பெருச்சி கோயிலில் வீட்டிருக்கும் கண்டராமாணிக்கம் அருகிலுள்ள பெருச்சி கோயிலில் வீட்டிருக்கக்கூடிய ஒற்றை சனீஸ்வரர், வன்னிமரத்தடி சனீஸ்வரரை நீங்கள் வணங்கினார் எண்ணியது நிறைவேறும். எனவே வாய்ப்பிருக்கும் பொழுது சென்று வழிபட்டு வருவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 7.5 சனியில் பாதச்சனியின் ஆதிக்கம். இதுவரை ஜென்மச்சனியாக இருந்து பல விதங்களிலும் உங்களுக்கு துயரங்களை கொடுத்து வந்தார். வாங்கல் கொடுக்கல்களில் சிக்கல், தடைகள் அதிகரித்தது, தன்னம்பிக்கை குறைந்தது, முன் யோசனை இல்லாமல் செயல்பட்டு முன்னேற்றத்தில் பாதிப்புகள் ஏற்பட்டது என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது ஒரு பெரிய முன்னேற்றம் வரப்போகின்றது. குடும்பச்சனி என்றாலே குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். எதை நீங்கள் என்ன செய்ய நினைத்தாலும் அது நடைபெறக்கூடிய விதத்திலே கிரக நிலைகள் சாதகமாக இருக்கின்றன. பதவி உயர்வு எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு பதவி உயர்வு, தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு தொழில் தொடங்கும் வாய்ப்பு, தொழிலே லாபம் கிடைக்கவில்லையே என்று நினைத்தவர்களுக்கு இப்பொழுது வாடிக்கையாளரின் எண்ணிக்கை உயரும். பொதுவாக சனி 2ஆம் இடத்திற்கு வருகின்ற பொழுது குடும்பஸ்தானம் பலப்படுகின்றது. வாக்கு, தனம், குடும்பம் என்ற இடம். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். துயரங்கள் எல்லாம் துள்ளி ஓடும். கூட்டுத்தொழில் புரிந்தவர்கள் தனித்தொழிலாக மாறி மிக உயர்ந்த நிலையை அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரப்போகின்றது. இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு குருப்பெயர்ச்சி ஆகின்ற பொழுதும் கூட குரு சிம்மத்துக்கு வருகின்ற காலத்தில் 13/6/2027 மேல் மிகுந்த நற்பலன்கள் உங்களுக்கு வரும். கல்யாண கனவுகள் நனவாகலாம். பிள்ளைகளின் கல்யாணத்தை மிகச்சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அது மட்டுமல்ல, குடும்பத்திலும் மங்கள ஓசை கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இப்படிப்பட்ட அற்புதமான இந்த சனிப்பெயர்ச்சிக்கு சனி விலகுகின்ற நேரத்திலே நீங்கள் சனி பகவானுக்குரிய சிறப்பு ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வரலாம். மேலும் நன்மைகள் கிடைக்க நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை வழங்கும். அருகில் இருக்கும் நரசிம்மர் ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் வழிபட்டு வருவது நல்லது. காரைக்குடி அருகில் உள்ள அரியக்குடி சென்று அங்குள்ள விஷ்ணுவையும் அங்குள்ள இலக்குமியையும் நீங்கள் வழிபட்டு வந்தால் நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஜென்மச்சனி என்றாலே உங்களோடு சனி இருப்பதாக அர்த்தம். எனவே ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டும். எது செய்தாலும் உங்களுக்கு கவனம் அதிகம் வேண்டும். அதே நேரத்திலே ஒரு நல்ல ஆன்மீகத்தில் உள்ளவர்களுடைய ஆசி பெறலாம். அனுபவத்தினுடைய அறிவுரைகளை பெற்று காரியங்களை செய்யலாம். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். பொதுவாக சனியினுடைய பார்வை 3, 7, 10 ஆகிய இடங்களில் பதிவதனாலே சகோதர ஒற்றுமை கொஞ்சம் குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். களத்திர வழியில், அதாவது குடும்பத்திலே சில பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. 10ஆம் இடத்தை பார்ப்பதனாலே தொழில் மாற்றங்கள், இடமாற்றங்கள் வரலாம். குரு பேச்சுக்கு பின்னாலே குரு பகவான் உங்களை பார்க்கப் போகின்றார். 26/5/2026 அன்று கடகத்திலே உச்சம் பெறுகின்ற குரு உங்கள் ராசியை பார்க்கப் போகின்றார். ராசிநாதன் குரு அவரே உச்சம் பெற்று உங்களை பார்க்கின்ற பொழுது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு வரும். எனவே அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. ஜென்மச்சனியாக இருப்பதனாலே ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்த நாள்ங்கிறது எடுத்த முயற்சிகள் ஆதாயம் குறைவாக இருக்கும். அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கலாம். வீடு இடம் வாங்குவதில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். என்ன இருந்தாலும் பொறுமையோடு இருந்து குருப்பெயர்ச்சி வரை கொஞ்சம் பொறுமையோடு செயல்பட வேண்டும். குருப்பெயர்ச்சிக்கு பின்னாலே ஓராண்டு காலம் கடககுருவின் ஆதிக்கத்தால் மிகுந்த நற்பலன்கள் கிடைக்கும். பிறகு ராகு எது பேச்சு உங்களுக்கு லாபஸ்தானத்திலே ராகு வருவதனாலே லாபத்தை அதிகரிக்க செய்யும். எனவே உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயதொழில் தொடங்குகின்ற ஒரு வாய்ப்புகளை கூட கொடுக்கலாம். எண்ணியது நிறைவேறவும், எண்ணங்கள் எளிதில் ஈடேறவும், இன்பங்களை எந்நாளும் சந்திக்கவும் சனி பகவானை ஒவ்வொரு நாளும் நீங்கள் வணங்குவதோடு சனிக்கிழமை என்று அர்ச்சனை செய்து நீங்கள் வழிபட வேண்டும். சிறப்பு வழிபாடாக பட்டமங்கலம் சென்று அங்குள்ள குருவை வணங்க வேண்டும். ராசிநாதன் குரு என்பதனாலே பொதுவாக இந்த குரு திசை மாறிய தென்முக கடவுள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் உள்ள பட்டமங்கலத்திலே கிழக்கு நோக்கி வீற்றிருந்து அருள் பாலிக்கின்றார். அவரை நீங்கள் வழிபடுவது நல்லது. எனவே இப்படி சனி பகவான் சனிப்பெயர்ச்சி காலத்தில் சனிப்பெயர்ச்சியான உடனே சிறப்பு ஸ்தலங்களுக்கு சென்றவர்கள் சென்று வழிபடலாம். அல்லது
அல்லாதவர்கள் உள்ளூரில் உள்ள சிவாலயத்தில் உள்ள சனி பகவானை வழிபடலாம். வழிபாட்டின் மூலம் உங்களுக்கு வளர்ச்சிகள் கூடும். வலதுகை இடதுகை நீங்களாக. நம்பிக்கை என்ற ஒரு கை சனியின் மீது சேருமானால் வாழ்க்கை என்ற கை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். 27 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் 12 ராசிகளை பிறந்தவர்களுக்கும் இந்த மீனச்சனியின் மூலமாக தேனான வாழ்க்கை அமையவும், பொன்னும் பொருளும் போற்றுகின்ற செல்வாக்கும் இன்னும் பெரிய இயல்பாக வளம் கிடைக்கவும் என்னுடைய இதயம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி.